You are the creator of your reality, whether you know it or not. உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸோட கிரியேட்டர் நீங்கள் தான். அது எப்படி அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக். ஆட்டம். இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனது தான். எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் everything in the universe is made up of atoms. நான் எழுதிட்டு இருக்க போர்டு, நான் யூஸ் பண்ணுற மார்க்கர், இது எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனது தான். இந்த ஆட்டம்ஸ் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டில் இருக்கும். ஆட்டம்ஸ் are always in some state of motion. ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனது அண்ட் அந்த ஆட்டம்ஸ் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் ஆஃப் மூமெண்ட்டில் இருக்கும். அந்த மூமெண்ட் பேரை தான் வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன். அண்ட் அந்த வைப்ரேஷன் என்ன ஸ்பீடில் நடக்குதோ அதை பொறுத்து அதோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி டிசைட் ஆகும். அதாவது the rate of speed at which it vibrates the rate of speed at which it vibrates is equal to its vibrational frequency. Vibrational frequency. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும். உங்கள் வீட்டில் இருக்க ஃபேனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேனை ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேனோட ரெகுலேட்டரில் மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ரெகுலேட்டர், ஒன் 2 3 4. இப்போ நீங்கள் ஃபேன் ரெகுலேட்டரை 1ல் வைக்கிறீங்க. ஃபேன் ரெகுலேட்டர் ரெகுலேட்டரை 1ல் வைக்கிறீங்க. அப்போ அந்த ஃபேன் எப்படி ஸ்பின் ஆகும்? ஸ்லோவாக ஸ்பின் ஆகும். நான் முன்னாடி என்ன சொன்னேன்? the rate of speed at which it vibrates is equal to its vibrational frequency. அப்போ ஸ்லோவாக ஸ்பின் ஆனால் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. அதுவே நீங்கள் ஃபேன் ரெகுலேட்டரை 4ல் வைக்கிறீங்க. ஃபேன் ரெகுலேட்டர் வைக்கிறீங்க. அப்போ அந்த ஃபேன் எப்படி ஸ்பின் ஆகும்? ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆனால் நம்மளோட ரிசல்ட் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனது அண்ட் அந்த ஆட்டம்ஸ் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் ஆஃப் மூமெண்ட்டில் இருக்கும். அந்த மூமெண்ட் பேர் வைப்ரேஷன்
அண்ட் அந்த வைப்ரேஷன் என்ன ஸ்பீடில் நடக்குதோ அதை பொறுத்து அதோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி டிசைட் ஆகும். ஸ்லோவாக ஸ்பின் ஆனால் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆனால் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக், லைக் அட்ராக்ட்ஸ் லைக். லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னா சிம்பிள். ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி attracts high vibrational frequency. And low vibrational frequency attracts low vibrational frequency. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனதுன்னு சொன்னேன். ஸோ ஹியூமன்ஸாக நம்மளும் ஆட்டம்ஸால் ஆனவங்க தான். சின்ஸ் everything in the universe is made up of atoms, we humans are also made up of atoms. ஸோ அப்போ நம்ம ஆட்டம்ஸ் எல்லாம் ஆனவங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். Since we are made up of atoms, we all have a specific vibrational frequency. ஒன்ஸ் இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மாற்றிட்டா நம்மளோட ரியாலிட்டியை நம்மளால் மாற்ற முடியும். ஒன்ஸ் we can change our vibrational frequency, we can change our reality. Once we can change our vibrational frequency, we can change our reality. ஏன்னா அதுதான் லா. ஞாபகம் இருக்குல்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன், லைக் அட்ராக்ட்ஸ் லைக். தட்ஸ் த லா. பட் இங்கே கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் ஃபேன் மாதிரி நம்ம உடம்புல ரெகுலேட்டர் இல்லை. அப்போ நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுற ரெகுலேட்டர் எது? ஸோ மொத்தம் 4 இருக்குது. அவர் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, is controlled by 4 different things. அது என்னன்னா, தாட்ஸ்,
emotions, beliefs, and words. ஸோ தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், இந்த 4 விஷயம் ஒன்றா சேர்ந்து தான் நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல்ஸ் அவர் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனது. அண்ட் அந்த ஆட்டம்ஸ் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் ஆஃப் மூமெண்ட்டில் இருக்கும். அந்த மூமெண்ட் பேரை வைப்ரேஷன்னு சொல்கிறோம். அந்த வைப்ரேஷன் என்ன ஸ்பீடில் நடக்குதோ அதை பொறுத்து அதோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி டிசைட் ஆகுது. ஸ்லோவாக ஸ்பின்னா லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னா ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அதாவது ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அண்ட் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனதுனால ஹியூமன்ஸான நம்மளும் ஆட்டம்ஸால் தான் இருக்கும். அண்ட் நம்மளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மாற்றிட்டா நம்மளோட ரியாலிட்டியை நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா அதுதான் லா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஆனால் நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை எப்படி மாற்றுறது? அதுக்கு மொத்தம் 4 விஷயம் இருக்குது. தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். இந்த வீடியோவில் தாட்ஸை பற்றி மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேர்ட்ஸுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தாட்ஸ். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நம்ம 60,000 தாட்ஸ் யோசிக்கிறோம். இன் ஆவரேஜ் we think 60,000 thoughts. thoughts per day. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ரிசர்ச் says அந்த 60,000 தாட்ஸில் அவுட் ஆஃப் 60,000 தாட்ஸ் 80% are negative and 95% are repetitive. ஸோ ஒரு நாளில் நம்ம ஆவரேஜாக 60,000 தாட்ஸ் யோசிக்கிறோம். அண்ட் ரிசர்ச் வந்து அந்த 60,000 தாட்ஸில் 80% ஆர் நெகட்டிவ் அண்ட் 95% ஆர் ரெப்பிட்டேட்டிவ்னு சொல்லுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஃபேன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க.
ஃபேன் ரெகுலேட்டர் 1ல் வச்சா ஃபேன் ரெகுலேட்டர் 1ல் வச்சா அந்த ஃபேன் வந்து ஸ்லோவாக ஸ்பின் ஆகும், அதாவது அந்த ஆட்டம் ஸ்லோவாக ஸ்பின் ஆகும். அண்ட் அதோட ரிசல்ட் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபேன் ரெகுலேட்டரை 1ல் வைக்கிறதும் நெகட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறதும் சமம். அதுவே நீங்கள் ஃபேன் ரெகுலேட்டரை 4ல் வைக்கிறீங்க. ஃபேன் ரெகுலேட்டர் 4, அப்போ இந்த ஃபேன் எப்படி ஸ்பின் ஆகும்? ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆனால் நம்மளோட ரிசல்ட் என்ன? ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபேன் ரெகுலேட்டரை 4ல் வைக்கிறதும் பாசிட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறதும் சமம். பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது? நம்ம டெய்லி யோசிக்கிற 60,000 தாட்ஸில் 80% ஆர் நெகட்டிவ் அண்ட் 95% ஆர் ரெப்பிட்டேட்டிவ். அப்போது சின்ஸ் out of 60,000 thoughts, 80% are negative and 95% are repetitive. ஸோ நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? நெகட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறது லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுக்கு சமம். அப்போது சின்ஸ் அவுட் ஆஃப் 60,000 தாட்ஸ் 80% are negative and 95% are repetitive, we are operating in low vibrational frequency without our knowledge. So since out of 60,000 thoughts 80% are negative and 95% are repetitive, we are operating in low vibrational frequency without our knowledge. ஏன் without our knowledgeன்னு சொல்கிறோன்னா, நம்ம யோசிக்கிற 60,000 தாட்ஸுமே நம்ம கான்ஷியஸாக யோசிக்கிறது இல்லை. We are not taking any conscious effort. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இப்போ கூட உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு தாட்ஸ் ஓடிட்டு தான் இருக்குது, ஓகேவா? அதனால தான் நான் வித்தவுட் அவர் நாலேஜ்னு சொல்கிறேன். ஸோ வி ஆர் ஆப்ரேட்டிங் இன் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி வித்தவுட் அவர் நாலேஜ். நான் முன்னாடி என்ன சொன்னேன்? லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, like attracts like.
அப்போ நம்ம லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆனால் நம்ம அட்ராக்ட் பண்ணுறது என்னவாக இருக்கும்? லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். ஸோ சின்ஸ் we are operating in low vibrational frequency, we attract low vibrational frequency. ஸோ ஒரு நாளில் நம்ம ஆவரேஜாக 60,000 தாட்ஸ் யோசிக்கிறோம். அண்ட் அந்த 60,000 தாட்ஸில் 80% ஆர் நெகட்டிவ் அண்ட் 95% ஆர் ரெப்பிட்டேட்டிவ். அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறது ஃபேன் ரெகுலேட்டர் 1ல் வைக்கிறதுக்கு சமம். அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறது ஃபேன் ரெகுலேட்டர் 4ல் வைக்கிறதுக்கு சமம். அண்ட் நம்ம 60,000 தாட்ஸில் 80% ஆர் நெகட்டிவ் அண்ட் 95% ஆர் ரெப்பிட்டேட்டிவ்னால நம்மளே அறியாமல் நம்ம லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்ருக்கோம். அப்போ நம்ம லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம திருப்பி அட்ராக்ட் பண்ணுறதும் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். அது எப்படின்றதே இப்போ சொல்கிறேன். யூனிவர்ஸ் will respond to your vibration, to your vibrational frequency by sending out peoples and events that match your vibrational frequency. அதாவது நீங்கள் என்ன வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதை மேட்ச் பண்ணுற விதமான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸை யூனிவர்ஸ் உங்களுக்கு திருப்பி அனுப்பும். வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம லைஃப்பில் சேஞ்ச் கொண்டு வரணும்னா டு சேஞ்ச் வாட் வி ஆர் ரிசீவிங் we need to change what we are sending out. அதாவது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸை மாற்றணும்னா டு சேஞ்ச் வாட் வி ஆர் ரிசீவிங் we need to change what we are sending out. அதாவது நம்ம என்ன வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை வெளியே அனுப்புகிறோமோ அதை நம்ம மாற்றணும். அதை நம்ம எப்படி மாற்றுறது? பாசிட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறது மூலிமா நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றலாம். ஸோ இஃப் we think positive thoughts யோசிக்கும் போது ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க. high vibrational frequency and universe உங்களோட high vibrational frequencyக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். positive thoughts, high vibrational frequency, positive life experience. ஸோ அப்போ உங்கள் லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் யோசிக்க ஆரம்பித்தா உங்கள் லைஃப்பும் பாசிட்டிவாக மாறும். இஃப் யூ டேக்
responsibility, and consciously think positive thoughts. You attract positive life experience. ஒருவேளை நீங்கள் கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்கலை, ஒருவேளை நீங்கள் கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்கலை உங்கள் தாட்ஸை நீங்கள் மாற்றுறதுக்கு அப்படின்னா, ஈவன் if you won't take any effort to consciously select your thoughts, you are still the creator. You are still the creator of your life experience. அதாவது நீங்கள் கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்காமல் உங்கள் தாட்ஸை நீங்கள் யோசித்தாலும் உங்கள் ரியாலிட்டியோட கிரியேட்டர் நீங்கள் தான். அது எப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு தாட்ஸும் அது கான்ஷியஸோ ஆர் அன்கான்ஷியஸோ, நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு தாட்ஸும் அது கான்ஷியஸாக இருந்தாலும் சரி அன்கான்ஷியஸாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸ்க்கு வெளியே அனுப்புது. அண்ட் யூனிவர்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. எது மூலிமா ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா, law of attraction. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் என்ன வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதை தான் திருப்பி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுதான் லா. இப்படி தான் உங்கள் லைஃப் இயங்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நாலேஜே இல்லை, அப்புறம் எப்படி என் லைஃப் அதனால் அஃபெக்ட் ஆகும்னு உங்களுக்கு தோணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்றது லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவல் டு லா ஆஃப் கிராவிட்டி. இப்போ நான் ஒரு பாலை ஏரில் தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாலை நான் ஏரில் தூக்கி போடுறேன். அந்த பாலுக்கு என்ன தான் லா ஆஃப் கிராவிட்டி பற்றி நாலேஜ் இல்லைனாலும், நோ நாலேஜ் about the law. ஸோ அந்த பாலுக்கு என்ன தான் கிராவிட்டி பற்றி நாலேஜ் இல்லைனாலும் அது திருப்பி கீழே வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ். நமக்கு என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நாலேஜ் இல்லைனாலும், நோ நாலேஜ் about the law. நமக்கு என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நாலேஜ் இல்லைனாலும் நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு தாட்ஸும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை வெளியே அனுப்புது. அண்ட் அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதாவது பீப்புள்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுற விதமான
சாரி, நம்ம வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுற விதமான பீப்புள்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை யூனிவர்ஸ் நம்மளுக்கு திருப்பி அனுப்புது. இப்படி தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, ஆவரேஜாக ஒரு நல்ல 60,000 தாட்ஸ் யோசிக்கிறோம். அண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அந்த 60,000 தாட்ஸில் 80% ஆர் நெகட்டிவ் அண்ட் 95% ஆர் ரெப்பிட்டேட்டிவ்னு சொல்லுது. ஸோ ஃபேன் ரெகுலேட்டரை 1ல் வைக்கிறதும் நெகட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறதும் சமம். ஃபேன் ரெகுலேட்டரை 4ல் வைக்கிறதும் பாசிட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறதும் சமம். ஸோ நம்ம 60,000 தாட்ஸில் 80% ஆர் நெகட்டிவ் அண்ட் 95% ஆர் ரெப்பிட்டேட்டிவ்னால நம்மளே அறியாமல் நம்ம லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்ருக்கோம். அண்ட் நம்ம லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும்போது நம்ம அட்ராக்ட் பண்ணுறதும் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் லா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறோன்னா, யூனிவர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. நம்ம வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுற விதமான பீப்புள்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை யூனிவர்ஸ் நம்மளுக்கு திருப்பி அனுப்புது. அப்போ நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை மாற்றணும்னா, அதாவது டு சேஞ்ச் வாட் வி ஆர் ரிசீவிங் வி நீட் டு சேஞ்ச் வாட் வி ஆர் சென்டிங் அவுட். அதாவது நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றணும். அது எப்படின்னா, பாசிட்டிவ் தாட்ஸ் யோசிச்சா நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியாக மாறும். ஆனால் அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுற விதமான பாசிட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கான்ஷியஸாக பாசிட்டிவ் தாட்ஸ் யோசிச்சா நம்ம ரியாலிட்டியோட கிரியேட்டர் நம்ம தான். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் அன்கான்ஷியஸாக தாட்ஸ் யோசித்தாலும் நம்ம ரியாலிட்டியோட கிரியேட்டர் நம்ம தான். ஏன்னா நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு தாட்ஸுமே ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸுக்கு வெளியே அனுப்புது. அண்ட் யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்படி தான் உங்கள் ரியாலிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. தேங்க்யூ.